ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை கூட்டுக்கறி தாங்க. பட் மழுமழுப்பு தன்மை கீரை கூட்டுக்கறியில் வராமல் பாசிப்பருப்பு அரை பக்குவத்தில் வச்சு மேக் பண்ணி கீரை கூட்டுக்கறி பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு மழுமழுப்பு தன்மை வராது. எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தேவையான பொருள், கொஞ்சமாக கீரை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பூ. வெங்காயமும் தேங்காய் பூவும் அதிகமாக சேர்க்கும் போது கீரை கூட்டுக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேன் எடுத்துக்கிறோம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு அமுங்கி கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வேக வச்சு எடுக்கும்போது சரியான பக்குவத்தில் இருக்கும். இப்போ குக்கர் கவர் பண்ணிடுறோம். லைட் சவுண்ட் வந்தோடனே குக்கரை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்லேயே வச்சுருங்க. நமக்கு பருப்பு மலர்ந்தபடிக்கு இருக்கும். எப்போதுமே ஆப்போசிட் சைட் குக்கர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நமக்கு சேஃப்டியான பக்குவம். இப்போ பாருங்கள், நான் பாசிப்பருப்போடைய பக்குவத்தையும் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். மலர்ந்தபடிக்கு இருக்கும். அதாவது அரை பக்குவத்தில் வேக வச்சு எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது கீரையும் ஆட் பண்ணி நம்ம மேக் பண்ணும்போது கீரை மழுமழுப்பு தன்மை கொடுக்காம நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் வெங்காயமும் தேங்காய் பூவும் நம்ம கூடுதலாக சேர்க்கும் போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு கொதிக்க விட்டு வேக விட்டுக்குங்க. ஏன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கொதியிலேயே ஈஸியாக வேகக்கூடிய பொருள் தான். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பேன் எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடிக்கும் போது நெரிச்சுன்னு நல்லாயிருக்கும். அதனால் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு பட்டை மிளகாவை 4 கிள்ளி ஆட் பண்ணிட்டேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பூ ப்ளஸ் வெங்காயம் இது 2ஐயும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா போதுமான அளவாக இருக்கும். அந்த பக்குவத்துக்கு வந்துடும். அதாவது வதங்கக்கூடிய பக்குவம் அதிக அளவில் வதங்கிடாமல் மீடியமாக வதங்கி எடுத்தால் நமக்கு கூட்டுக்கறியோடு ஆட் பண்ணி சாப்பிடும்போது வெங்காயம் நரிச்சுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நமக்கு வெங்காயமும் தேங்காய் பூவும் லைட்டாக வதங்கியாச்சு. கீரை கூட்டுக்கறியும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதிக்க விட்டு வேக விட்டுக்குங்க. ஸ்டவ்வை இந்த டயத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் நின்று கிளறி எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பு வகை அப்படிங்கிறனால பிடிப்புத்தன்மை சீக்கிரம் வரும். இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாசம் தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளறி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக கிளறி விட்டு இறக்கக்கூடிய நேரத்தில் தான் உப்பு ஆட் பண்ணணும். உப்பு நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாவோ இல்லை நடுவில் ஆட் பண்ணாவோ கீரை கடுத்துரும். அதாவது டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இறக்கக்கூடிய நேரத்தில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கிளறி விட்டுட்டேன். ஸ்டவ்வை அடுத்த செகண்ட் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. அப்போது நமக்கு கீரை கூட்டுக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுல்லையும் சேஞ்ச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி மெத்தடில் மேக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக அமையும். தேங்க்யூ.